இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணும்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் ஆமென் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் ஆமென் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கத்தனல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, சந்தோஷமா இருக்கீங்களா? நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் பிறந்த நாளிலே கர்த்தருடைய அன்பு மகள் உங்கள் எல்லோரோடும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்க எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ். விஷயாலே ஹாப்பி கிறிஸ்மஸ். ஆமென் அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் இந்த கிறிஸ்மஸ் நன்னாளில் இருந்து நிரம்பி வழியட்டும். அப்படியே நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென் அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கிறிஸ்மஸ் என்றால் என்ன? கிறிஸ்மஸை எதற்காக கொண்டாடுகிறோம்? இயேசு கிறிஸ்து மானிடனாய் பிறந்த நாளை நினைவு கூர்ந்து அந்த நாளை நாம் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறோம் இல்லையா? சிலர் அவரை தங்கள் இரட்சகர் என்பார்கள், சிலர் மெஸ்ஸியா என்பார்கள், சிலர் நல்ல மேய்ப்பர் என்று சொல்லுவார்கள், சிலர் சமாதான பிரபு என்று சொல்வார்கள், சிலர் அதிசயமானவர் என்று சொல்வார்கள். ஆனால் கிறிஸ்மஸ் தினத்திற்கென்று கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த வேத வசனத்தின்படி அவர் யூதாவின் ராஜா. எனக்கன்பான தேவ ஜனமே, கிறிஸ்மஸ் நன்னாளில் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று, இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கென்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கொடுத்த வேத வசனம் மத்தேயு 2வது அதிகாரம் 2வது வேத வசனம். இந்த வசனத்தை நாம் வாசிப்பதற்கு முன்பாக நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து செய்தி வேளைக்கு நாம் கடந்து செல்லலாமா? நல்லவர். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார் வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே, மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே, மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாதியாகியாய் வளர்ந்தார், மாதியாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார், வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே, பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே, மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமே மாஜோதியாய் திகழ்ந்தார், மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார், வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெரும் தன்மை உள்ளவரே, பொறுமை தாழ்மை அன்பு
அன்புருக்கும் பெரும் தன்மை உள்ளவரே, மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார், மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார், வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். கந்தை துணியோ கத்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ, கந்தை துணியோ கத்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ, விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கே, வீணாசையும் நமக்கே. பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார், வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார், குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம், அவர் பாதையில் நடப்போம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார், வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம், இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். ஒசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யமல்ல பரநாவியில் மகிழ்வோம், பரநாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார், வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். இரக்கமான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அருமையான ஒரு பாடல் இல்லையா? இப்பொழுதும் கூட நாம் எல்லாரும் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள், இஸ்ரவேலின் பெருமந்தைகள், கர்த்தரை அறியாத ஜனங்களும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று, இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கென்று கிறிஸ்துமஸ் நன்னாளில் கர்த்தர் கொடுத்த வேத வசனத்திற்குரிய வார்த்தைகளை கொடுத்து கர்த்தருடைய அன்பு மகளை மறைத்து உம்முடைய பிரசன்னம், உடைய கிருபை, உடைய வல்லமையினால் மூடி மறைத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தருடைய சித்தத்தின் படியே வார்த்தைகளை செய்தியாய் கொடுக்க உம்முடைய கிருபை உமது அன்பு மகள் மேல் அளவில்லாமல் ஊற்றுக எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. அப்பிரோஜனமான அடிமை மாத்திரம் செய்கிறேன் ராஜா. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரின் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, 2025ஆம் வருடம் கிறிஸ்துமஸ் நன்னாள் வரைக்கும் உடைய அன்பு பிள்ளைகளை கர்த்தர் உடைய வலது கரத்தின் நிழலினால் மூடி மறைத்து பாதுகாத்து உடைய அன்பு பிள்ளைகளை, இஸ்ரவேலின் பெருமந்தைகளை மகிழ்ச்சியினால் நிரப்பின உடைய தயவிற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, மக்கு கொடானுடைய சோத்திரம். வார்த்தைகள் உம்முடையது, வல்லமை உம்முடையது, கிருபை உம்முடையது ராஜா.
இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, நன்றி இயேசப்பா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கொடுத்த வேத வசனம், மத்தேயு 2வது அதிகாரம் 2வது வேத வசனம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். மத்தேயு 2வது அதிகாரம் 2வது வேத வசனம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இந்த வசனத்திற்கு முந்தின வசனத்தையும் சேர்த்து நாம் வாசிக்கலாமா? மத்தேயு 2வது அதிகாரம் 1வது வேத வசனம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதயாவில் உள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, இங்கே இயேசுவை குறித்து யூதருடைய ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெத்லெகேமிலே இயேசு மகாராஜா பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து வேத சாஸ்திரிகள் அவரை தேடி வந்தார்கள். அவர் பிறப்பை குறித்து அவர் ஒரு சாதாரண ராஜா அல்ல, மகிமையின் ராஜா, யூதர்களுடைய ராஜா என்று அப்படி சொல்வது யார்? சாதாரண மனிதர்கள் அல்ல. 3 வேத சாஸ்திரிகள், 3 ராஜாக்கள் அவரை குறித்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று அவர்கள் கேட்கிறார்கள். இவர்களுக்கு தேவன் நட்சத்திரங்களை கொண்டு எதிர்காலத்தை கணிக்கிற ஞானத்தை கொடுத்ததினால கிழக்கில் இருந்து அவர்கள் எருசலேமுக்கு வருகிறார்கள். எதற்காக? யூதருடைய ராஜாவை பார்ப்பதற்காக, அவரை சாஷ்டாங்கமாக பணிந்து கொள்வதற்காக, அவருக்கு காணிக்கைகளை செலுத்தி அவரை மகிமைப்படுத்துவதற்காக. எனக்கன்பான தேவ ஜனமே, பொதுவாக கர்த்தரை அறியாத ஜனங்கள் சொல்லலாம் இயேசுவின் பிறப்பை குறித்து, இயேசு ஒரு ஏழையாக மாட்டு தொழுவத்தில் தானே பிறந்தார், அதனால் அவரும் அவருடைய பெற்றோரும் ஏழைகள் தானே, அவர்களுக்கு தங்குவதற்கு கூட இடமில்லை, ஒரு வீடு கூட இல்லை, அதனால்தான் மாட்டு தொழுவத்திலே வந்து தங்கி இருந்தார்கள் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இதை குறித்தும் கூட லூக்கா 2வது அதிகாரத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பும் அவருடைய மனைவி மரியாளும் குடிமதிப்பு எழுதுவதற்காக பெத்லெகேமிற்கு வந்தார்கள். அப்பொழுது இயேசுவின் தாயார் மரியாளுக்கு பிரசவ வலி நேரிட்டதினால அவர்கள் தங்குவதற்கு சத்திரத்திலே இடம் தேடினார்கள். தற்செயலாக நேர்ந்த ஒரு காரியம், அங்கே இடமில்லை, அதனால்தான் மாடுகள் அடையும் இடத்தில் அவர்கள் தங்கினார்கள், வேறு வழி இல்லாததினாலே என்று. இதுவும் கூட தேவன் இயேசு மகாராஜா எங்கே பிறக்க வேண்டும் என்று முன் குறித்ததினால இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்ததே தவிர, நம் இயேசு ஒரு ராஜாதே ராஜாதான், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் மகாராஜா. அவரை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ராஜாதே ராஜா, சாலேமின் ராஜா, நித்திய ராஜா, யூதருடைய ராஜா, இஸ்ரவேலின் ராஜா என்று நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ராஜாதே ராஜா என்று வெளிப்படுத்தல் சுவிசேஷகம் 19வது அதிகாரம் 16வது வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான தெய்வ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இங்கேயும் கூட கிழக்கிலிருந்து 3 வேத சாஸ்திரிகள், இயேசு ஒரு சாதாரண மனிதனாக பிறந்தாலும் கூட அவர் இஸ்ரவேலின் ராஜா, யூதர்களை ஆளப்போகிறவர் என்று கணித்து அவரை தேடி வணங்குவதற்காக வருகிறார்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, இந்த உலகத்துல எங்கே எந்த ஒரு சிறு பிள்ளை பிறந்தது என்றாலும் அந்த பிள்ளையின் பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டி ஃபோன் பண்ணி அவர்களுக்கு பிரியமானவர்களுக்கு, அவருடைய உறவினர்களுக்கு சொல்வார்கள். முந்தி யார் மூலமாவது சொல்லி அனுப்புவார்கள், அல்லது லெட்டர் மூலமாய் இந்த தகவலை போஸ்ட் பண்ணி அனுப்புவார்கள் இல்லையா? உடனே அந்த பிள்ளையை தேடி அந்த பிள்ளையினுடைய நெருங்கிய சொந்தங்கள் வருவார்கள், வந்து அந்த பிள்ளையை தூக்கி கொஞ்சி மகிழ்வார்கள். அது மாத்திரமல்ல, அந்த பிள்ளைக்கு அவர்கள் வரும்போதே ஒரு நல்ல ட்ரெஸ் அல்லது ஏதாவது ஒரு கிஃப்டை வாங்கி கொண்டு வருவார்கள். அவ்வளவுதான்.
வேறு ஒன்றுமில்லை. இதுதான் நார்மலாக நடக்கிற ஒரு காரியம். ஏழையா இருந்தாலும் பணக்காரனாய் இருந்தாலும் கூட அப்படிதான் நடக்கும். ராஜாவுடைய மகனாய் இருந்தாலும் கூட ராஜாவுடைய மகனை பார்ப்பதற்காக அநேக குடிகள், அந்த தேசத்தின் குடிகள் ஓடி வருவார்கள். அவர்கள் கையிலும் கூட ஏதாவது ஒரு பரிசு இருக்கும். அவ்வளவுதான். எனக்கன்பான தெய்வ ஜனமே, ஆனால் இங்கே ஏசப்பா பிறந்த பொழுது அசாதாரணமான காரியங்கள் நடக்கின்றன. 3 வேத சாஸ்திரிகள் பிள்ளையை பார்க்க வருகிறார்கள். பிள்ளையின் பெற்றோரோ வேறு யாருமோ அவர்களுக்கு இயேசு பிறந்திருக்கிறார் என்று தகவல் சொல்லவில்லை. ஏன் எருசலேமை ஆண்ட ஏரோது ராஜாவுக்கும் கூட அது தெரியவில்லை. தேவன் கொடுத்த ஞானத்தின்படி இந்த வேத சாஸ்திரிகள் வருகிறார்கள். அதுவரைக்கும் இயேசு யூதருடைய ராஜா, இந்த உலகத்தை ஆளப்போகிறவர் என்று அவருடைய பெற்றோர்களுக்கும் தெரியாது. இந்த சாஸ்திரிகளும் கூட கிழக்கிலே ஒரு நட்சத்திரத்தை கண்டு வருகிறார்கள். அதிலே ஒரு விசேஷம் என்னவென்றால், கிழக்கிலே தோன்றிய அந்த நட்சத்திரம் இயேசு பிறந்த இடம் வரைக்கும் அந்த சாஸ்திரிகளுக்கு முன்பாக வழிகாட்டும்படி சென்றது. எவ்வளோ ஆச்சரியமான காரியம் இல்லையா? எனக்கன்பான தேவ ஜனமே, இப்படிப்பட்ட அசாதாரணமான காரியங்கள் எந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் நடக்காத காரியங்கள் இயேசு மகாராஜா பிறந்த பொழுது மாத்திரம் நடந்தது. எங்கேயாவது யாராவது சொல்லி கேட்டிருக்கிறீர்களா? கிழக்கிலே அல்லது மேற்கிலே அல்லது வடக்கிலே ஏதோ ஒரு நட்சத்திரத்தை கண்டு ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறான், அவனை பார்க்க வந்தோம் என்று யாராவது சொல்லி நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? ஆனால் இங்கே யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை, ஒரு மறைப்பொருளை வேத சாஸ்திரிகள் மூலமாய் தேவன் இந்த உலகத்தில் வாழ்கிற ஜனங்களுக்கு அறிவிக்கிறார். ஏன்னா, நீங்கள் நினைக்கிறபடி அவர் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, அவர் ராஜாதே ராஜா என்று. அது மாத்திரமல்ல, அந்த சாஸ்திரிகள் யூதருடைய ராஜாவை பணிந்து கொள்ள வந்தார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அதே மத்தேயு 2வது அதிகாரம் 11வது வேத வசனத்திலே அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் என்று மத்தேயு 2வது அதிகாரம் 11வது வேத வசனத்திலே அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, எங்கேயாவது பெரிய வேத சாஸ்திரிகள், ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் 3 ராஜாக்கள் என்று சொல்வார்கள். எங்கேயாவது 3 ராஜாக்கள் மாடு அடையும் ஒரு இடத்திலே பிறந்த ஒரு குழந்தையை வந்து பார்க்க வருவார்களா? அப்படியே பார்க்க வந்தாலும் கூட அந்த அழுக்கான இடத்திலே அவர்கள் பணிந்து குனிந்து சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குவார்களா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? இல்லை அல்லவா? எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அவர்கள் கொண்டு வந்த காணிக்கைகளும் கூட குறிப்பாக அந்த பொன் இயேசு மகாராஜாவுடைய ஆளுகை, அந்த ராஜ்யத்துவம், அந்த அரச உரிமையை குறிக்கிறது. 2வதாக கொண்டு வந்த அந்த தூபவர்க்கம் தெய்வீகத்தை குறிக்கிறது, ஆசாரியத்துவத்தை குறிக்கிறது. 3வதாக அவர்கள் கொண்டு வந்த வெள்ளை போளம் இயேசு மகாராஜாவுடைய மரணத்தையும் பாடுகளையும் குறிக்கிறது. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, எங்கேயாவது 3 ராஜாக்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுப்பதோடு மாத்திரமல்ல, சிறு குழந்தையின் முன்னாலே சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து தொழுவார்களா? இல்லை அல்லவா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இங்கே இந்த 3 சாஸ்திரிகளும் இயேசு மகாராஜாவுக்கு முன்பாக அவர் பாலகனாய், பச்சிலம் பாலகனாய் இருந்த வேளையிலும் கூட அவர் முன்னாலே சாஷ்டாங்கமாக விழுந்து பணிகிறார்கள். எவ்வளவு மகிமையான காரியம் இல்லையா? அப்ப நாம் சாதாரண ஒரு மனிதனுடைய பிறந்த நாளை கிறிஸ்துமஸாக கொண்டாடவில்லை. மத்தேயு 3வது அதிகாரம் 17வது வேத வசனத்தின்படி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்த தேவனுடைய குமாரனுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம்.
வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள ராஜாதி ராஜாவுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லையா? இவ்வளவு தெளிவாக இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று இயேசுவை குறித்து தேவன் சொல்லிய பிறகும் கூட இஸ்ரவேலில் உள்ள ஜனங்கள் இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு ராஜாதை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே. இல்லையா எனக்கன்பான தேவ ஜனமே? இந்த மகிமையின் ராஜாதான் இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் உங்களை மகிழ்ச்சி அடைய செய்ய போகிறார். எதிர்காலத்தை குறித்து சோர்ந்து போய் பலவீனத்தோடு கண்ணீரோடு இருக்கிற எனக்கன்பான தேவ ஜனமே, உங்களுக்கென்று ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வேத வசனத்தின்படி உங்களுக்கென்று ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமென், அல்லேலூயா. நம்ம எல்லாரும் மறுபடியுமா இந்த வேத வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வேத வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லி இவ்வளவு நாமங்களை தம்மில் கொண்ட, இன்னும் அதிகமான ஆச்சரியங்களை தம்மில் கொண்ட அருமையான ஒரு குமாரன் பிறந்த நாளை இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே நாம் கொண்டாடுகிறோம். அவர் சாதாரண ஒரு மனிதன் அல்ல, அதிசயங்களை செய்கிற தேவன். ஞானமும் வல்லமையும் அவருடையது, நல்ல ஆலோசனைகள் அவருடையது. கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடந்தால் நம் வாழ்க்கையில் உள்ள இருள் நீங்கி வெளிச்சம் பிரகாசிக்கும். அது மாத்திரமல்ல, பிசாசுகளை அடக்கி ஆள்கிற, பிசாசை காலின் கீழ் நசுக்குகிற வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, என்றென்றைக்கும் அழிவில்லாத நித்திய ராஜ்யத்திற்கு சுதந்திரமான ஒரு பிதா, நம்மையும் அந்த நித்திய ராஜ்யத்திற்குள் அழைத்து சென்று மகிழ்ச்சியடைய செய்கிற நம்முடைய பிதா அவர். அது மாத்திரமல்ல, எனக்கன்பான தேவ ஜனமே, சமாதானத்தை இழந்து தவிக்கிறவர்களுக்கு சமாதான காரணர் அவர், சமாதான பிரபு என்று அழைக்கப்படுகிறார். அப்பா, இவ்வளோ ஆச்சரியமான நாமங்களை உடைய நம் இயேசு கிறிஸ்துவை குறித்து இயேசு மகாராஜா, ராஜாதி ராஜா, யூதருடைய ராஜா, இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்வது கொஞ்சம் கூட சந்தேகப்படக்கூடிய காரியம் அல்ல. இவ்வளவு வல்லமையுள்ள தேவன் நம்முடைய இரட்சகராய் இப்பூவினில் பிறந்த நாளை கொண்டாடுவது நமக்கு நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென், அல்லேலூயா. அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, மந்தைகள் நடுவினிலே விந்தையாய் உதித்தாரே, மந்தைகள் நடுவினிலே விந்தையாய் உதித்தாரே, இம்மானுவேல், தேவ இம்மானுவேல், நம் பாவம் போக்க வந்த இம்மானுவேல், இம்மானுவேல், தேவ இம்மானுவேல், நம் பாவம் போக்க வந்த இம்மானுவேல், நள்ளிராவினில் மாட்டுத் தொழுவமதில் சின்ன இயேசு பாலகன் பூமியில் பிறந்தாரே, மாளிகை மஞ்சமில்லை, பொன்னும் பொருளும் இல்லை, மாளிகை மஞ்சமில்லை, பொன்னும் பொருளும் இல்லை, செல்வம் வெறுத்த செல்வமே, இவர் உலகில் வந்த தெய்வமே, செல்வம் வெறுத்த செல்வமே, இவர் உலகில் வந்த தெய்வமே, இம்மானுவேல், தேவ இம்மானுவேல், நம் பாவம் போக்க வந்த இம்மானுவேல், இம்மானுவேல், தேவ இம்மானுவேல், நம் பாவம் போக்க வந்த இம்மானுவேல், நள்ளிராவினில்
கர்ப்பமதில் சின்ன இயேசு பாலகன் பூமியில் பிறந்தாரே. எனக்கன்பான தேவ ஜனமே, எண்ணாகமம் 24வது அதிகாரம் 17வது வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் என்று. எண்ணாகமம் 24வது அதிகாரம் 17வது வேத வசனம். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மாத்திரமல்ல, அதே அதிகாரத்திலே 19வது வேத வசனம், யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து பிலேயாம் என்ற தீர்க்க தரிசியின் மூலமாய் கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் கிறிஸ்து பிறந்த நாளில் நிறைவேறி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை ஆளும் ராஜா பிறக்கப் போகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் என்று. யாக்கோபின் வம்சத்திலே யோசேப்பின் மகனாக கிறிஸ்து மகாராஜா பிறப்பார் என்று. யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்வார் என்று தீர்க்க தரிசனமாய் முன்பே சொல்லப்பட்டிருக்கிறது. செங்கோல் என்றாலே அது ராஜாக்களின் கையில் உள்ள ஒன்று என்று உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். ராஜாக்களின் கையில் உள்ள செங்கோல் எப்பொழுதும் நீதியாய் நியாயம் தீர்க்காது. ராஜாக்கள் தங்களுக்கு பிரியமானவர்களை உயர்த்துவார்கள், தங்களுக்கு பிரியமில்லாதவர்களை தாழ்த்துவார்கள். ஆனால் இந்த செங்கோல் நீதியுள்ள ராஜா, நீதியுள்ள நியாயாதிபதியின் கையில் உள்ள செங்கோல். எந்த ஒரு வழக்கு வியாஜியத்தையும் எந்த ஒரு காரியத்தையும் நீதியாய் நியாயம் விசாரிக்கிற அருமையான நீதியின் செங்கோலை உடைய மகாராஜா பிறந்திருக்கிறார், ஒரு விடி வெள்ளை நட்சத்திரமாய். அப்போ இந்த உலகமே பூரித்து களிக்கோரும் இல்லையா? எனக்கன்பான தேவ ஜனமே, என்ன நீதி, என்ன நியாயம்? எங்கேயும் அநீதிதானே நடக்கிறது, நீதி நியாயம் புரட்டப்படுகிறது என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் கடைசி நாளிலே, அந்த நியாய தீர்ப்பு நாளிலே, நீதியை புரட்டுகிற, நீதியின்படி நடக்காத பொல்லாத ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு வழங்க வருகிற ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். அவருடைய பிறந்த நாளை தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கலங்காதீர்கள் எனக்கன்பான தேவ ஜனமே. ஒரு நாள் வரும், அந்த நாள் இரட்சணியத்தின் நாள், மகிழ்ச்சியின் நாள். அந்த நாள் தான் யூதாவின் ராஜாவாக அரசாள போகிறவர் பிறந்த நாள். அந்த நாளில் இருந்து அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். எந்த இடத்திலே நீதி நியாயங்கள் புரட்டப்பட்டதோ அந்த இடங்களிலே மறுபடியுமாய் நீதி நியாயம் நிலைநிறுத்தப்படும். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, மீகா 5வது அதிகாரம் 2வது வேத வசனத்திலும் கூட, மீகா 5வது அதிகாரம் 2வது வேத வசனம், எப்ராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீகா 5வது அதிகாரம் 2வது வேத வசனம், எப்ராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெத்லெகேம் என்ற சிறிய நகரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை ஆளப்போகிறவர் பிறந்திருக்கிறார் என்று. அந்த நகரம் சின்ன நகரமாய் இருந்தாலும் கூட அந்த பெத்லெகேமில் தான் இஸ்ரவேலை ஆளப்போகிற ராஜாதி ராஜா பிறந்திருக்கிறார். அவர் அந்த நகரத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவர் இந்த உலகத்து காரியங்களை எல்லாம் முடித்துவிட்டு பரலோகத்திலே சிங்காசனத்திலே பரமபிதாவின் அருகிலே அரியணையில் வீற்றிருப்பார் என்று இயேசு மகாராஜாவை குறித்து மீகா 5வது அதிகாரம் 2வது வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்னும், பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில்
தலை சாய்க்கலானார். குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் கொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானே தூங்கு தூங்கு பாலானே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனாம் சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனாம் இங்கு பங்கமுற்ற பசுத்தொட்டிலில் படுத்திருக்கிறார். இங்கு பங்கமுற்ற பசுத்தொட்டிலில் படுத்திருக்கிறார். குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் கொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானே தூங்கு தூங்கு பாலானே. முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே இங்கு மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே. குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் கொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானே தூங்கு தூங்கு பாலானே. ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர் ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர் இங்கு ஆக்களுட சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். இங்கு ஆக்களுட சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் கொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானே தூங்கு தூங்கு பாலானே. இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் கொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானே தூங்கு தூங்கு பாலானே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமேனும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இறக்கம்போன தேவ ஜனமே, இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். இதிலே ஒரு மறைப்பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் பிறப்பை குறித்த ரகசியம். இயேசு கிறிஸ்து எதற்காக மானிடனாக பிறந்தார்? இஸ்ரவேல் ஜனங்களை ஆள்வதற்காக யூதாவின் ராஜாவாக பிறந்தார். எனக்கன்பான தேவ ஜனமே, அப்ப நம்மை ஆள்வதற்காக இயேசப்பா பிறக்கவில்லையா என்று நீங்கள் கேட்கலாம். இஸ்ரவேலை மாத்திரமல்ல, மொத்த உலகத்தையும் ஆள்வதற்காக. எனக்கன்பான தேவ ஜனமே, நாம் இயேசுப்பாவை நம்முடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட இஸ்ரவேலின் பெருமந்தைகள் அல்லவா? அதனால்தான் இயேசு மகாராஜா பூமியை நியாயம் தீர்க்க வருவதற்கு முன்பாக அவருடைய வருகையின் நாளிலே நாம் கர்த்தருக்கு பிரியமான பாதையில் ஜீவித்தால் நம்மை மறைவாய் எடுத்துக்கொள்வார். இதுதான் யூதாவின் ராஜா, ராஜாதி ராஜா நமக்கு கொடுக்கிற கிறிஸ்மஸ் கிஃப்ட், கிறிஸ்மஸ் பரிசு. அமேன் அல்லேலூயா. எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லையா? இன்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு கிஃப்ட், இன்றைக்கும் அழிவில்லாத ஒரு பரிசு.
ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள யூதர்கள் இயேசு மகாராஜாவை தங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஒரு சாதாரண மனிதனாய் பிறந்ததினால அவருடைய எளிய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் மெஸ்ஸியா இனிமேல் தான் இந்த பூமிக்கு வந்து ஆளுகை செய்வார் என்று நம்புகிறார்கள். ஆனால் யூதாவின் ராஜாவாக மெஸ்ஸியாவாக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று வேத சாஸ்திரிகள் மூலமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் வேதத்தின் வழியாக கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளாகிய நாம் அறிந்து இயேசப்பாவை மெஸ்ஸியாவாக ராஜாதி ராஜாவாக சமாதான காரணராக ஏற்றுக்கொண்டோம். இதை குறித்து 1 யோவான் 1 அதிகாரம் 41 வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 1 அதிகாரம் 41 வேத வசனம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மெஸ்ஸியாவை கண்டோம் என்று சொன்னான். மெஸ்ஸியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். ஆமென், அல்லேலூயா. இங்கே அந்திரேயா முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மெஸ்ஸியாவை கண்டோம் என்று சொன்னான். மெஸ்ஸியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம் என்று இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இந்த வசனத்தின்படி இஸ்ரவேலின் பெருமந்தைகளாகிய நாம் இயேசுப்பாவை மெஸ்ஸியாவாக கிறிஸ்துவாக ஏற்றுக்கொண்டோம். ஆனால் யூத ஜனங்கள் இயேசு மகாராஜாவை மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் 10 அதிகாரம் 24 25 வேத வசனங்களிலே இதை குறித்து நாம் தெளிவாக பார்க்கலாம். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளை என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்று. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இங்கே யூதர்கள் இயேசுவிடம் வந்து சொல்கிறார்கள், நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாக சொல்லும் என்று. ஆனால் இயேசு சொல்கிறார், அதை ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் செய்கிற அத்தனை அதிசயங்களும் அற்புதங்களும் கிரியைகளும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்று. ஆனாலும் கூட நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியால் நீங்கள் என்னை விசுவாசிக்கவில்லை. யூதருடைய ராஜா மெஸ்ஸியா கிறிஸ்து என்று என்னை விசுவாசிக்கவில்லை என்று யூதர்களை பார்த்து இயேசு மகாராஜா சொல்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஏற்றுக்கொண்டு அவரை நம்முடைய ராஜாதி ராஜாவாக ஏற்றுக்கொண்ட நாம் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் இல்லையா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனிடம் இருந்து மோசையின் மூலமாய் 10 கட்டளைகளையும் நியாய பிரமாணத்தையும் நியமங்களையும் பெற்றுக்கொண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் ஏசப்பாவின் பிறப்பை ஏற்றுக்கொண்டு அவரை தங்கள் இரட்சகராக, தங்கள் மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொள்ளும் ஸ்லாக்கியத்தை பெறவில்லை. ஆனால் எங்கேயோ புறஜாதியராய் இருந்த நாம் கர்த்தருடைய பிறப்பை குறித்து விசுவாசித்து அவரை நம்முடைய சொந்த இரட்சகராக, நம்முடைய மகாராஜாவாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் யூத ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை என்று மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அன்றுதான் அவர்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு விடிவெளி நட்சத்திரம் உதிக்கும். ஆமென், அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அப்ப கிறிஸ்துமஸ் என்பது நமக்கென்று ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்ற சந்தோஷத்தை தருகிறது. ஒரு நாட்டை ஆள்கிற ராஜா என்றாலே எல்லா குடிகளும் அந்த ராஜாவிடம் வந்து தங்களுக்கு வேண்டிய காரியங்களை சொல்லி பணிந்து நிற்பார்கள். ஆனால் அந்த ராஜா நமக்கு பிரியமானவர்களை உயர்ந்த பதவியில் அமர்த்துவான், பிரியமில்லாதவர்களை கொன்று போடுவான் அல்லது சிறைச்சாலையில் அடைத்து விடுவான், இல்லையா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்று அநேக தேசங்களிலே அப்படித்தானே நடக்கிறது. கர்த்தரை தங்கள் சொந்த இரட்சகராக, இயேசு மகாராஜாவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் அப்படித்தானே கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் அந்த ராஜாக்களை காட்டிலும் வல்லமையுள்ள நம்முடைய ராஜா அப்படிப்பட்டவர் அல்ல. அவரை குறித்து மிக தெளிவாக தானியேல் 2 அதிகாரம் 21 22 வேத வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர், அவரை ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும்.
நக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, தானியேல் 2வது அதிகாரம் 21, 22 வேத வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தானியேல் 2வது அதிகாரம் 21, 22 வேத வசனம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர், அவரை ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். ஆமென், அல்லேலூயா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் அவர். இவ்வளவு வல்லமையுள்ள தேவன் தான் நம்மை ராஜாவாக ஆளுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களையும் ஆளப்போகிறார். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற ராஜா. இந்த உலகத்தில் ஆளுகிற ராஜாக்களை தள்ளி தமக்கு சித்தமானவனை ராஜாக்களாக அரியணையில் அமர்த்துகிற ராஜா அவர். ஒன்றுமில்லாத மூடனாய் இருக்கிற மூடனுக்கு கூட ஞானத்தை கொடுக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். பெரிய பெரிய ஞானிகளுக்கு ஞானத்தையும் வேத சாஸ்திரிகளுக்கு வேத பண்டிதர்களுக்கு அறிவையும் கொடுக்கிற தேவன் அவர். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆழத்தில் உள்ள மறைபொருளையும் அவர் தெளிவாய் வெளிப்படுத்துகிற தேவன் அவர். அதனால்தான் தானியேலுக்கு கனவின் ரகசியத்தை வெளிப்படுத்தி நேபுகாத் நேச்சார் என்ற ராஜா கண்ட கனவின் அர்த்தத்தையும் கூட தெளிவுபடுத்தி தானியேலை உயர்ந்த பதவியிலே அமர்த்தினார். நம்முடைய ராஜா, இந்த உலகத்து ராஜாக்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அரசாட்சி செய்ய முடியும். ஆனால் நம்முடைய ராஜா ராஜாதி ராஜாவாய் என்றென்றைக்கும் அரசாளுகிறவர். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே கிடையாது. அவரை பணிந்து தொழுது அவரை தங்கள் ராஜாவாக தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் என்றென்றைக்கும் அழிவில்லாத நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆமென், அல்லேலூயா. இயேசுவை அறியாத நேபுகாத் நேச்சார் என்ற ராஜாவே தானியேல் 4வது அதிகாரம் 3வது வேத வசனத்திலே அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்று சொல்கிறான். தானியேல் 4வது அதிகாரம் 3வது வேத வசனத்திலே அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்று சொல்கிறான். அது மாத்திரமல்ல, அதே தானியேல் 4வது அதிகாரம் 17வது வேத வசனத்திலே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று அதே நேபுகாத் நேச்சார் என்ற ராஜா சொல்கிறான். தானியேல் 4வது அதிகாரம் 17வது வேத வசனம், உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து நமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று நேபுகாத் நேச்சார் என்ற ராஜா சொல்கிறான். நேபுகாத் நேச்சார் என்ற ராஜா பெருமையாய் அகந்தையாய் பேசினவன். அவன் தாழ விழுந்து பணிந்து தேவன் மகா உன்னதமான ராஜா என்று அறிந்து கொண்ட பிறகுதான் அவனுடைய ராஜ்யாங்கமே அவனுக்கு திரும்ப கிடைத்தது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்ப இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே நாம் கொண்டாடுகிற கிறிஸ்து ராஜாவுடைய பிறந்த நாள் ஒரு மகாராஜாவுடைய பிறந்த நாள் என்பதை கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய கர்த்தத்துவம் நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். ஆமென், அல்லேலூயா. நேபுகாத் நேச்சாரை போல நீங்களும் நம் தேவாதி தேவனாகிய இயேசு மகாராஜாவை உயர்த்தி அவன் சொன்னதை போல அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமானவைகள் என்று சொல்ல வேண்டும். எனக்கன்பான தேவ ஜனமே, அது மாத்திரமல்ல, உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து நமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, தானியேலுக்கு நேபுகாத் நேச்சார் கண்ட கனவின் அர்த்தத்தை தெளிவாக உரைத்ததினால அவன் ராஜ்யத்திலுள்ள எந்த ஒரு ஞானியாலும் தெரிவிக்க முடியாத மறைபொருளை தானியேல் தேவன் மூலமாய் அந்த ராஜாவுக்கு வெளிப்படுத்தினதுனால நேபுகாத் நேச்சார் என்ற ராஜாவே தேவனை புகழ்கிறான். அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்று. கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, உங்களில் அநேகம் பேர் பாவ வாழ்க்கையை ஜீவித்து
இயேசு மகாராஜாவை விட்டு வழி விலகி சென்றிருக்கலாம். ஆனால் அவருடைய பிறந்த நாளாகிய இந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்று மறுபடியுமாய் நீங்கள் இயேசு மகாராஜாவோட ஒரு உடன்படிக்கை பண்ண வேண்டும். மறுபடியுமாய் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்து இயேசுவை போல பரிசுத்த ஜீவியம் ஜீவிப்பேன் என்று, அப்பொழுதுதான் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று இயேசு மகாராஜா, அந்த ராஜாதி ராஜா வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்து கொண்டு அவரோட யுக யுகமாய் தலைமுறை தலைமுறையாய் சந்தோஷமாய் வாழ்ந்து சுகித்திருக்கலாம். ஆமென், அல்லேலூயா. நக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, மறுபடியுமாய் உங்கள் எல்லோருக்கும் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்கள். ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார், நம்மோடென்றும் ஜீவிக்கிறார். இம்மானுவேலாய், இம்மானுவேலாய். இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார், நம்மோடென்றும் ஜீவிக்கிறார். இம்மானுவேலாய், இம்மானுவேலாய். ராஜாவாக வரப்போறார், உலகத்தை ஆளப்போறார். குதூகலமாய் நாம் கொண்டாடுவோமே. ராஜாவாக வரப்போறார், உலகத்தை ஆளப்போறார். குதூகலமாய் நாம் கொண்டாடுவோமே. பயமில்லை, திகிலில்லை இனி நமக்கு, குறையில்லை ஒரு போதும் இனி நமக்கு. பயமில்லை, திகிலில்லை இனி நமக்கு, குறையில்லை ஒரு போதும் இனி நமக்கு. இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார், நம்மோடென்றும் ஜீவிக்கிறார். இம்மானுவேலாய், இம்மானுவேலாய். பசியோடு இருந்த போது உண்ண கொடுத்தாய், தாகத்தோடு இருந்த போது தாகம் தணித்தாய். அந்நியனாய் இருந்த போது ஏற்றுக்கொண்டாய், ஆடையின்றி இருந்த போது ஆடை அணிந்தாய். பசியோடு இருந்த போது உண்ண கொடுத்தாய், தாகத்தோடு இருந்த போது தாகம் தணித்தாய். அந்நியனாய் இருந்த போது ஏற்றுக்கொண்டாய், ஆடையின்றி இருந்த போது ஆடை அணிந்தாய். சின்னம் சிறிய இவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்ததை அறியுங்களே. சின்னஞ்சிறிய இவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்ததை அறியுங்களே. ஆமென். இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார், நம்மோடென்றும் ஜீவிக்கிறார். இம்மானுவேலாய், இம்மானுவேலாய். ராஜாவாக வரப்போறார், உலகத்தை ஆளப்போறார். குதூகலமாய் நாம் கொண்டாடுவோமே. பயமில்லை, திகிலில்லை இனி நமக்கு, குறையில்லை ஒரு போதும் இனி நமக்கு. பயமில்லை, திகிலில்லை இனி நமக்கு, குறையில்லை ஒரு போதும் இனி நமக்கு. ஆமென். இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார், நம்மோடென்றும் ஜீவிக்கிறார். இம்மானுவேலாய், இம்மானுவேலாய். நோயிற்று இருந்த போது கவனித்து கொண்டாய், சிறையிலே இருந்த போது தேடி வந்தாய். மன்னித்து மறந்து அன்பு செய்தாய், வாழ்ந்திட்ட காலமெல்லாம் நன்மை செய்தாய். நோயிற்றிருந்த போது கவனித்து கொண்டாய், சிறையிலே இருந்த போது தேடி வந்தாய். மன்னித்து மறந்து அன்பு செய்தாய், வாழ்ந்திட்ட காலமெல்லாம் நன்மை செய்தாய். சின்னஞ்சிறிய இவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்ததை அறியுங்களே. இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார், நம்மோடென்றும் ஜீவிக்கிறார். இம்மானுவேலாய், இம்மானுவேலாய். ராஜாவாக வரப்போறார், உலகத்தை ஆளப்போறார். குதூகலமாய் நாம் கொண்டாடுவோமே. ராஜாவாக வரப்போறார், உலகத்தை ஆளப்போறார். குதூகலமாய் நாம் கொண்டாடுவோமே. பயமில்லை, திகிலில்லை இனி நமக்கு, குறையில்லை ஒரு போதும்
இனி நமக்கு. இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார், நம்மோடென்றும் ஜீவிக்கிறார். இம்மானுவேலாய், இம்மானுவேலாய். ஹாப்பி கிறிஸ்மஸ்.